பாரியானது 4500 ரூபாய்க்கு வாங்கப்பட்டு 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ வாங்கினது 4500 ரூபாய், விற்றது 4500 ரூபாய்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? லாபம் தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? லாபத்துக்கு விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை, அடக்க விலை. அப்போ 4800 மைனஸ் 4500 போட்டோம்னா 300 ரூபாய் கிடைக்கும் லாபம். ஒரு பழ வணிகர் ஒரு கூடை பழங்களை 500க்கு வாங்கினார். ஒரு கூடையை 500க்கு வாங்கி எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கி விட்டது. மீது உள்ள பழங்களை 480 ரூபாய்க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நட்டம் தானே கிடைக்கும். ஏன்னா அவர் 500 ரூபாய்க்கு வாங்குறாரு, சில பழம் வேஸ்டா போயிருச்சு. ஓகேவா? அப்ப வாங்கின விலையிலேருந்து கம்மியா 480 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. அப்படிங்கிறப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 20 ரூபாய். இந்த 20 ரூபாங்கிறது நட்டம். ஏன்னா இது அதிகமா இருக்கு இல்லையா? செல்லிங் காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு செல்லிங் பிரைஸை விட. அடுத்து, பாரி ஒரு உந்து வண்டியை 55,000 ரூபாய்க்கு வாங்கி 5,500 ரூபாய் லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். 55,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு லாபம் 5,500 ரூபாய்ங்கிறப்போ இதோட 5,500 ரூபாய் ஆட் பண்ணும்போது 60,500 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. மணிமேகலை வந்து 25,52,500 ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி அதை சீரமைக்கிறதுக்கு 2,28,350 ரூபாய் செலவு பண்றாங்க. ஓகேவா? அப்ப அவர் அவ்வீட்டை 30,52,000 ரூபாய்க்கு விற்றார் எனில் அவரது லாபம். ஸோ அவங்க வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் அதோட அடக்க விலையே கிடைக்கும். ஸோ 2,28,350 ரூபாய் ஆட் பண்ணுங்க. 0, 5, 8, 0 மிச்சம் 1, 8, 7. அப்போ கிட்டத்தட்ட 27,80,850 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதோட காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலைங்கிறது வரும். அதை வித்தது வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு, 30,52,000. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? நம்மளோட லாபம் கிடைக்கும். ஏன்னா அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருக்கு. அப்போ கழிக்கும் போது 2,71,150 ரூபாய்ங்கிறது லாபமாக கிடைக்கும்.